கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று ஆண்டவரிடத்திலே சீடர்கள் சென்று கேட்கின்ற அழகான இந்த பகுதி அமைந்திருக்கிறது. கடுகளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து வேரோடு பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று அவர் கூறுகின்றார். முதல் வாசகத்திலே பார்க்கிற பொழுதும் நம்பிக்கையை குறித்து தான் இருக்கிறது. முதல் வாசகம் அபகூக் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம், அபகூக் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவரே, இத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். இப்போ இது ஒருவருடைய ஒரு கூக்குரலாக இது அமைகிறது. என் ஆண்டவரை, எத்துணை காலத்திற்கு தான் துணை வேண்டி நான் கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இப்போ பல நேரங்களில் நாமும் கடவுளிடத்தில் முறையிடுகிறோம், இல்லை சண்டை போடுறோம். ஏன்னா எவ்வளவு நாளாக நான் இதுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் ஒரு பதிலுமே தர மாட்டேங்கிறீங்களே, எனக்கு என்னுடைய ஜெபத்திற்கு செவிசாய்க்காமல் இருக்கிறீர்களே என்று ஒரு சில நேரங்களில் நாமும் இந்த கேள்வியை எழுப்பியிருப்போம். இல்லைங்களா? உண்மைதான். ஆமாவே இல்லையா? ஆமாம். ஏன்னா பல துன்பங்கள் ஒரு சில நேரங்களில் நம்ம அதுக்காக ஜெபிச்சுட்டே இருப்போம், அது நீங்காது. அப்போது இந்த ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும், எத்தனை வருஷம்தான் இதுக்காக நான் காத்துட்ருக்கணும், எப்போ தான் இது நடக்கும் அப்படின்னு அந்த கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்டு நம்ம விலகி போயிடுறோம் கடவுளை விட்டு. ஆனால் இங்கே கடவுள் அந்த அபகூக் செய்கிற அழகான காரியம் பாருங்கள். கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறாரு, உரிமையாக கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்போது கடவுள் அவருக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். 2வது அதிகாரம் 3வது வசனம், அபகூக் 2:3. 2வது வசனம் வாசிங்களேன். 2:2. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. அதாவது ஸ்பீடாக ஓடிட்டுருக்கிற ஒருத்தனும் அதை பார்த்தா அவனுக்கு புரிகிற மாதிரி நீ எழுதிவை, பெருசாக எழுதிவை அப்படின்னா அது முக்கியமான ஒரு கேப்ஷன். அது நீ எழுதிவை, ஸ்பீடாக ஓடிட்டுருக்கணும், பார்த்தா அவனுக்கு தெரியணும் அப்படின்னா அது முக்கியமான ஒன்று. என்ன எழுதி வைக்க சொல்கிறாரு? 3வது வசனம், குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. இது முடியல. நீ கேள்வி எழுப்புற, ஏன் இது நடக்கலை அப்படின்னு நீ சோர்ந்து போயிட்ட ஒரு வேளை. ஆனால் நான் சொல்கிறேன், இது இன்னும் இந்த காட்சி இன்னும் முடியலை. முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது, ஒரு காலம் பொய்க்காது. அப்படின்னா நீ ஜெபித்த ஜெபம் ஒரு காலம் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. இது நம்மளால் முடியறதில்ல சில நேரங்களில். நீ எதிர்பார்த்து அதற்காக காத்திருக்கணும். உன்னுடைய நேரத்தில் அல்ல, கடவுளுடைய நேரத்தில் அது செயல்படும். ஆண்டவரே சொல்கிறார், இல்லை உன்னோட நேரத்தில் இல்லை, என்னோட நேரத்தில் அது செயல்படும். அதான் நீ என்ன செய்யணும்? பொறுமையாக எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஆனால் அது நடக்கும். நீ நினச்சிருக்கிற விஷயம் அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உன்னோட நேரத்தில் அல்ல, என்னோட நேரத்தில் அது நடக்கும். நீ என்ன செய்யணும்? பொறுமையாக அதுக்காக காத்திருக்கணும். அது நிறைவேறியே தீரும். பிரைஸ் தி லார்ட். இதான் கடவுள் தருகிற வாக்குறுதி. முன்னாடி நமக்குள்ளே இருந்துச்சு இல்லையா அந்த கேள்வி, நான் எத்தனை காலம்தான் ஜெபிக்கிறது, என் வாழ்க்கையிலேயே இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, இந்த நோய் ஏன் நீங்கவே மாட்டேங்குது. கடவுள் தருகிற பதில், அது நிறைவேறியே தீரும். ஆனால் உன்னுடைய நேரத்தில் இல்லை, என்னோட நேரத்தில். அப்புறம் அது காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராக இருப்பர்,
நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். இல்லையா? நேர்மையுடையவர் தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். ஒருவருடைய நம்பிக்கையால் அவர் வாழ்வார். ஒரு நம்பிக்கையால் அவர் வாழ்வார். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை கடவுள் மேலே வச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு கடவுள் உன்னை வாழ வைப்பார். உன்னுடைய நம்பிக்கையினால் நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்கிறார். இது ஆழமாக நம்ம மனசில் பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனம். அதான் விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கிறது போல் நீ எழுதிவை. என்ன? நம்பிக்கையினால் ஒருத்தன் வாழ முடியும். கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால் ஒருத்தன் வாழாமல் போயிட்டான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கடவுள் மேலே வச்ச நம்பிக்கையில் அவனுக்கு சறுக்கல்கள் வரலாம், இப்போ துன்பங்கள் வரலாம், நோய் வரலாம், ஆனால் அவன் வெற்றி அடைந்தே தீருவான். இறுதியில் அது நடந்தே தீரும். நீ என்ன பண்ணும்? பொறுமையாக என்னோட நேரத்துக்காக நீ காத்திருக்கணும். அந்தந்த நேரத்தில் அதை நான் செஞ்சு முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதையே தான் ஆண்டவர் நற்செய்தியில் சொல்கிறார். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். கடுகுங்கிறது ஒரு சின்னது இல்லையா? கையில் வச்சா அப்படியே திடீர்னு மிஸ் ஆனால் கீழே விழுந்துடும். சின்னது, ரொம்ப சின்னது. ஆனால் அந்த கடுகு விதைக்கு உள்ள ஒரு பெரிய வீரியம் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளே ஒரு செடி, ஒரு மரம் வளரக்கூடிய அளவுக்கு அந்த விதையில் வீரியம் இருக்குது. அதுபோல் உன் நம்பிக்கை சின்னதாக இருந்தாலும் அது வீரியம் மிக்கதாக இருக்கணும். ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கணும்? சின்ன ஒரு சாதாரண ஃபெய்த்தாக உன்னோட ஃபெய்த் இருந்தாலும் அந்த ஃபெய்த் ரொம்ப உறுதியானதாக இருக்கணும் இல்லையா? உறுதியான ஒரு நம்பிக்கை நடக்கும். சாமி என் வாழ்க்கையில் நல்லது செய்வார். அவரை நம்பி இருக்கிற ஒருத்தரையும் அவர் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. அவர் என்னையும் கைவிட மாட்டார் அப்படின்னு அந்த சின்ன நம்பிக்கை தான். ஆனால் அது உறுதியான நம்பிக்கை இருக்கும் பொழுது அது வளரும், அது நடந்தே தீரும் என்று ஆண்டவரும் இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். இன்று இந்த மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னாலே ஜெபமாலை மாதம். அப்போ அந்த ஜெபமாலை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபமாலை அப்படிங்கிறது இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கடந்த காலத்தில் சந்நியாச மடங்களில் அந்த துறவிகள் என்ன செஞ்சாங்க? திருப்பாடல்கள் 1 முதல் 150 முடிய உள்ள திருப்பாடல்களை திரும்ப திரும்ப அவர்கள் வாசித்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த திருப்பாடல்களுடைய முடிவிலே அவர்கள் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம், அதுதான் மீட்பின் திட்டம், அதை சொல்லியும் அவங்க நிறைவு செஞ்சாங்க. அந்த பகுதியை வாசித்து அந்த கபிரியேல் தூதர் மாதாவுக்கு காட்சி கொடுத்தது, அந்த சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவங்க முடித்தாங்க. அப்படின்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. அந்த மீட்பின் நிறைவு தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த திருப்பாடல்கள் எல்லாம் இவங்க வாசிச்சுட்டு கடைசியில் அந்த மீட்பின் திட்டத்தை, அந்த நிறைவை அவர்கள் லூக்கா பகுதியிலிருந்து வாசித்தாங்க. இப்போ மக்கள் இந்த சந்நியாச மடங்களுக்கு பாவ சங்கீர்த்தனை பண்ணிட்டு போவாங்க, கவுன்சிலிங்க்கு வருவாங்க, அந்த ஃபாதர்ஸ்கிட்ட ஜெபிப்பாங்க. அப்படியெல்லாம் போகும்பொழுது இந்த துறவிகள்லாம் இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு ஏக்கம், நாங்களும் ஜெபிக்கணும் அப்படின்னு. அப்போது அந்த நாட்களில் ஒரு தப்பறை கொள்கை அங்கே இருந்துச்சு, அல்பெஜென்ஷியன் தப்பறை கொள்கை. அது என்னன்னா, இயேசு மனித அவதாரம்தான், அவர் கடவுள் இல்லை அப்படிங்கிற தப்பறை கொள்கை. இயேசு மனிதன்தான், அவர் கடவுள் இல்லை. இது மிகப்பெரிய தப்பறை கொள்கை. இது இத்தாலியிலையும் அங்கே இருக்கிற அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாம் இது பரவ ஆரம்பிச்சது. அப்போது அகஸ்டீனியன் சபையை சார்ந்த புனித டோம்னிக் அங்கே இருந்தார். அந்த டோம்னிக் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்போ அவர் மாதா கிட்ட ஜெபிக்கிறார், மாதாவே இந்த தப்பறை கொள்கையிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றும். இவங்க இயேசு கடவுளுங்கிற மகா பெரிய சத்தியத்தை மறந்து இயேசு வெறும் மனுஷன்தான் அப்படின்ட்டு நம்பிட்டு போகிறாங்க. இந்த தப்பறை கொள்கையிலிருந்து என்னுடைய மக்களை காப்பாற்றும்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறார். இவர் ஜெபிக்கும் பொழுது மரியாள் அங்கே இவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து ஜெபமாலையை கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ ஜெபமாலை ஜெபி, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
அப்படின்னு இட் இஸ் அ ரிவீல்டு ப்ரேயர். ஜெயமாலை கொடுத்தாங்க அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது, ஒரு பெரிய ஜெயமாலை மாதாட்ட இருந்துச்சு அதை எடுத்து கொடுத்தாங்க. இல்லை, அந்த ஜெபிக்கிற முறையை மாதா சொல்லி கொடுத்தாங்க. ரிவீல்டு ப்ரேயர் இல்லையா? அப்போ அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஜெபத்தை மாதா அந்த புனித டோம்னிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த டோம்னிக் அந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார். இந்த மக்களுடைய மனமாற்றத்திற்காக அவர் சொல்கிறாரு. அதன் வழியாக அந்த நாட்டிலிருந்து அந்த தப்பறை கொள்கை முழுவதுமாக நீங்கியது. இதை பார்த்தவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிற்பாடு ஒரு நிகழ்வு, இது முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு ஒன்று நடக்குது. எப்படி இந்த ஜெபமாலை மாதா, ஜெபமாலை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அப்போ இருந்த இந்த தீவிரவாதிகள், துருக்கியர்கள் தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே படையெடுத்து போகிறாங்க. அப்போ இவங்ககிட்டருந்து இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு திருத்தந்தை 5ஆம் பயஸ் அவர் என்ன செய்கிறாரு, மக்கள்கிட்ட ஒரு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஜெபமாலை கையிலேந்தி ஜெபமாலை ஜெபியுங்கள் நம்முடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைகளில் ஜெபமாலை ஏந்தி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்து 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 அந்த தீவிரவாதிடமிருந்து இந்த நாட்டை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அந்த போரில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி வெற்றி பெற்றோன்னே திருத்தந்தை 5ஆம் பயஸ் என்ன சொல்கிறாரு, இந்த மாதா என்ன மாதா அப்படின்னா வெற்றியின் அன்னை, அவர் லேடி ஆஃப் விக்ட்ரி, வெற்றியின் அன்னை அப்படின்னு சொல்லி இந்த அன்னைக்கு பெயர் கொடுத்து இனிமேல் 1571 இந்த முடிவை எடுக்கிறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி வெற்றியின் அன்னை அப்படிங்கிறத கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பிற்பாடு ஜெபமாலை அன்னை அப்படின்னு மாறுச்சு. இப்போ இதுதான் இதனுடைய வரலாறு. இப்போ இந்த ரெண்டு நிகழ்வு தான் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதற்கும் ஜெபமாலை அன்னையினுடைய நம்ம அன்னைக்கிட்ட போய் நம்ம ஜெபிப்பதற்கும் உண்டான வரலாறு. அப்போ இந்த ஜெபமாலை அன்னை யார்? வெற்றியின் அன்னை. அப்போ இந்த மாதா கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, ஜெபமாலை ஜெபிப்பவரை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு மாதா சொல்கிறாங்க. ஜெபமாலை ஜெபிக்கிறவரை நான் பாதுகாப்பேன். எப்படி ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை ரெக்கைகளில் அப்படி மூடி மறைச்சு காப்பாற்றுதோ, ஒரு காக்காவோ கழுகு ஏதாச்சும் ஒரு பறவை வந்து அந்த குஞ்சுகளை எடுக்க வரும்பொழுது அந்த தாய்க்கோழி அழகாக ரெக்கையை விரித்து ஒரு சவுண்டு விடும், உடனே எல்லா குஞ்சுகளும் அந்த ரெக்கைக்குள்ளே போயிடும். இது ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த தாய்க்கோழி உட்காந்துட்ருக்கும், குஞ்சுகளெல்லாம் இருப்பாங்க. அந்த கோழி போனது, அந்த பறவைகள் போனதுக்கப்புறம் இது ரெக்கை மறுபடியும் நார்மலாக கொண்டு வந்துடும், ஒரு சவுண்டு விடும், மற்றவங்க எல்லாம் சாப்பிட போயிடும். அப்போ பாதுகாக்குது, அந்த தீமையிலிருந்து எதிரிடமிருந்து பாதுகாக்குது அந்த தாய்க்கோழி. அதுபோல் அன்னை மரியாள் தன்னுடைய நீல அங்கியிலே நம்மை மூடி பாதுகாப்பார்கள். யாரை பாதுகாப்பார்கள்? ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களை அவர் பாதுகாப்பார். ரெண்டாவது, ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்காக நான் என்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுவேன் என்று மாதா சொல்கிறாங்க. யாரெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக மாதா இயேசுகிட்ட பரிந்து பேசுவாங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஃபாதர் இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் எனக்காக ஜெபிங்க, ஃபாதர் இப்படி இந்த டிசீஸ்னால் கஷ்டப்படுற எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன நம்பிக்கை? நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சாமி அதை கேட்பார். ஏன்னா கடவுள் முன்னாடி நின்று வழிபடுற எதுக்காகவே ஒதுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை. அதனால் ஜெபிக்கும் பொழுது சாமி அதை கேட்பாருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், அது நடக்குது. அது சாதாரண பாவியாகிய ஒரு குருவானவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அது நடக்குது. நீங்கள் பாருங்கள், மாதா அமல உற்பவின்னு சொல்கிறோம், பாவம் இல்லாமல் பிறந்த அந்த மாதா, பாவமாசே அணுகாத அந்த மாதாவிடத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, இத்தனைக்கு இயேசுவனுடைய தாய், இப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது இன்னும் வல்லமையாக அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். அதனால தான் மாதா சொல்கிறாங்க, யாரெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் என்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுவேன். மூன்றாவது, தவறான விசுவாசம் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தப்பறை கொள்கைகளிலிருந்து, விசுவாசத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். யாரெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறாங்களோ, தப்பறை கொள்கைகள் நமக்குள்ளே நிறையா இருக்குது. என்னென்ன கொள்கைகள் நம்மக்கிட்ட இருக்குது?
அந்த காலத்தில் என்ன கொள்கை இருந்துச்சு? என்ன தப்பறை கொள்கை இருந்துச்சு? இயேசு மனுஷன்தான், கடவுள் இல்லை. இன்றைக்கி நமக்குள்ளேயும் நம்மளும் பல பேர் நினச்சிருக்கிறோம், இயேசு ஒரு சாதாரண மனுஷன்தான், அவர் ஒன்றும் கடவுள் இல்லை. ஒரு சிலர் அப்படி நினைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னாலும் நமக்குள்ள அவநம்பிக்கைகள் இருக்குது, தப்பறை கொள்கைகள் இருக்குது. கோவிலுக்கு வந்து திருப்பலியில் ஜெபிச்சா எல்லாம் நடந்துருமா? இல்லையா? தப்பறை கொள்கை. ஒரு பூசை கருத்து ஒப்பு கொடுக்கறதுனால இதெல்லாம் நடந்துருமா? இறந்தவங்களாம் அப்படியே மோட்சம் போயிடுவாங்களா? வேற என்ன தப்பறை கொள்கைகள்? நம்ம செய்யறதெல்லாம் கடவுள் பார்ப்பாரா அப்படின்னு. இதெல்லாம் நான் செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு வேறு வேலையில், நான் செஞ்சதெல்லாம், நான் ஜெபிக்கிறதெல்லாமா கேட்டிருப்பார், நான் செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பார். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கடவுள் பார்த்து 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 வழி நடத்த முடியும்? கடவுளுக்கு வேறு வேலை இல்லையா? கோவிலுக்கு வந்தால் தான் எல்லாம் நடக்குமா? நான் உழைச்சாதான் எல்லாம் நடக்கும். சாமி கும்பிட்டாதான் நான் பரீட்சையில் இது பண்ண முடியுமா? நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா மார்க் வாங்குகிறேன், அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தம்? பெரிய அறிவாளிகள்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் தப்பறை கொள்கைகள் நமக்குள்ளே இருக்குது. ஃபாதர்கிட்ட தண்ணி மந்திரிச்சு போய் வீட்டில் தெளித்தா அதெல்லாம் நடந்துருமா? இது என்ன மூட நம்பிக்கை அவங்க வச்சுருக்கிறாங்க? பாவ சங்கீர்த்தனம் ஒரு குருவான்ட்ட வந்து பாவ சங்கீர்த்தனம் செஞ்சால் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டோம். ஏன் நான் டைரெக்டாக நான் ஆண்டவர்கிட்டயே சொல்கிறேனே. திருப்பலியில் வந்து நற்கருணை வாங்கினா தான் நான் மோட்சம் போக முடியுமா? நான் சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணி நல்ல காரியம் பண்ணால் நான் மோட்சத்துக்கு போகிறேன். இதெல்லாம் தப்பறை கொள்கைகள். வாழ்க்கை எங்கெங்கே எதோ போயிட்டு நோக்கி ஓடிட்டுருக்குது. இன்னும் இவங்க ஜபம், இந்த அம்மா ஜபமாலை ஜபிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண எல்லாம் நடந்துருமா? இதெல்லாம் தப்பறை கொள்கைகள். அப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து மாறி, அவிசுவாசம் மாறி விசுவாசம் நமக்கு பிறக்கும். எப்போ? ஜபமாலை ஜபிக்கிற பொழுது. அடுத்தது 4வது, இவ்வுலகத்தை அல்ல நித்திய வாழ்வை நோக்கி ஓட வாழ செய்வார்கள் மாதா. அதாவது ஜெபமாலை ஜபிக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பற்று மாறி நித்திய வாழ்வை நோக்கிய அது மேலே ஒரு ஆர்வம் நமக்கு வரும். இல்லை, செல்வம் சேர்க்கறது, அதை பண்ணுற இதை பண்ணுற, இதில் எப்படி எத்தனை வருஷம் வாழ, இதெல்லாம் மாறி அந்த உலகத்துக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே வரும். 5வது, நல்ல மரணம் கிடைக்கும். யாரெல்லாம் ஜெயமாலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மரணம் கிடைக்கும். நல்ல மரணம்னா என்ன? கஷ்டப்படாமல், யாரும் தொந்தரவு இல்லாமல். ஒருத்தர் வந்து நைட்டு தூங்கினார், காலையில் எந்திரிக்கும் போது அவர் இறந்துட்டார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நல்ல மரணம். திடீர்னு ஒரு அட்டாக் வந்துச்சு, ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு, இப்போ ஒரு அட்டாக் வந்திருக்கு, ஆனால் தெரியல, அவர் அப்படியே போயிட்டு யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் போயிட்டார். இது நல்ல மரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையான நல்ல மரணம் எது தெரியுமா? அவஸ்தை பூசுதல் வாங்கி மரிப்பது தான் நல்ல மரணம். அவஸ்தை பூசுதல் வாங்கும் பொழுது என்னாகுது? நம்முடைய பாவங்கள் கடைசி நேரத்தில் மன்னிக்கப்படுது, நன்மை நமக்கு கிடைக்குது, ஆண்டவர் நமக்குள்ளே வர்றாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் இறக்குறாரு. அதுதான் நல்ல மரணம். அந்த 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 ஒரு பாக்கியத்தை நான் அவங்களுக்கு தருவேன். அடுத்தது, பாவ சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாதா பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். பாவம் இல்லாமல் இருக்கிறவங்க 2 பேர் தான், ஒன்று மாதா, இன்னொன்று இயேசு. அவ்வளோதான். அந்த பாவம் மாசு இல்லாதவர்கிட்ட நாங்கள் ஜெபிக்கிற பொழுது மாதா என்னையும் பாவத்திலிருந்து காப்பாற்றுவாள். எப்படி ஒரு குழந்தை ஒரு 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 டர்ட்டியான இடத்துக்கு போகும் பொழுது அந்த குழந்தைய அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க, அங்கே போகக்கூடாது, அழுக்காயிரும் அப்படின்னு எப்படி கூட்டிகிட்டு வராங்களோ, அதுபோல் பாவ சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மாதா காப்பாற்றுவார்கள். 7வது, டிப்ரெஷனிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இந்த ஜெபமாலை ஜெயிப்பதன் வழியாக. எப்படி? ஜெயமாலை ஜெயிப்பதன் வழியாக நம்முடைய மனது ஒருமுகப்படும் இல்லையா? நீங்கள் உட்காந்து சொன்ன அந்த ஜெபங்களை ரிப்பீட்டடாக நாம் அந்த ஜெபங்களை தியானித்து சொல்லும் பொழுது, சும்மா நீங்கள் இப்படி வீட்டில் சொல்கிற மாதிரி இல்லை,
வாக்குமா என்ன பண்ணுவாங்க, ஜெயமா அருந்த மாதிரியே வாழ்க சுமர்றி இல்லையா, அந்த விசில் அடிக்கிறது பாரு, குக்கர் போய் எடுத்துகிட்டு வா, அருள்ந்த மாதிரியே வாழ்க. அது இல்லை, உண்மையாக உட்காந்து பக்தி, ஒரு ஜெயமாலை சொன்னாலும் பக்தியாக உட்காந்து அந்த ஜெயமாலை மன ஒருமுகப்பட்டு சொல்கிறோம் பாருங்கள். அப்போ நம்முடைய மனதும் கட்டுக்குள் வருகிறது. பலவிதமான இந்த பராக்குகளிலிருந்து ஒரு மனம் கட்டுக்குள் வருகிறது. டிப்ரெஷன்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. 8வது ஃபேமிலி ரோசரி. இந்த குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது என்ன நடக்குது, குடும்பத்திலே ஒற்றுமை பிறக்கிறது. கூடி ஜெபிக்கும் குடும்பம் கோடி நன்மை பெறும் இல்லையா. நம்ம கூடி ஒரு ஃபேமிலியாக நீங்கள் உட்கார்ந்து ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே ஒற்றுமை வளரும். அதனால தான் அன்பியத்தில் நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்கிறோம். அன்பியமெல்லாம் இன்றைக்கி வம்பியமாக மாறிட்டு இருக்குது. அப்போ அன்பியத்தில் நீங்கள் ஏன் ஜெபமாலை ஜெபிக்கணும்னு சொல்கிறோம், அன்பியத்தில் ஜெபிக்கும் பொழுது அன்பியத்துக்குள்ளே இருக்கிற அனைவருக்கும் ஒற்றுமை வரும். ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எல்லாருக்கும் வேலை உண்டு தான், ஆனால் அதை நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கும் பொழுது அங்கே நான் இருக்கிறேன் இல்லையா. நம்ம தனியாக ஜெபிப்பதற்கும் கூடி ஜெபிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கூடி ஜெபிக்கும் பொழுது இன்னும் நிறைய பவர் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அத்தனை பேருடைய ஜெபத்தை கடவுள் கேட்குறாரு. அப்போது அவருடைய ப்ரெசன்ஸ் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே இருக்கிறவர்களுடைய ஒற்றுமை மலரும். அடுத்தது, நம்முடைய ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளில் தூய்மை பிறக்கும், உள்மன காயங்கள் மாறும். நம்ம சின்னதுலேருந்து எதையெல்லாம் பார்த்தோமோ எதையெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் தான் நம்ம மனசுக்குள்ளே போயிருக்குது. அதை தான் நம்ம சிந்திப்போம். புதுசாக நம்ம ஒன்றும் சிந்திக்க போகிறது, என்ன பார்த்தோம் என்ன கேட்டோம் அதை வச்சு தான் நம்ம மனசு சிந்திக்கும். அப்போது நம்முடைய சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். இந்த ஜெபமாலை ஜெபிப்பின் வழியாக உள்ளத்தில் கிடக்கிற நிறைய வேதனைகளிலிருந்து அந்த உள்மன காயங்கள் ஆற்றப்படும் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக. இறுதியாக நினைத்த காரியம் நடக்கும். போன வருஷம் 2024 அக்டோபரில் ஒரு ஃபேமிலி ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும் ஃபாதர் அப்படின்ட்டு அவங்க ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. 2024 அக்டோபரில் ஜெபித்தவங்களுக்கு 25 அக்டோபரில் நல்ல வீடு கிடச்சிது. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் நாம் ஒரு இன்டென்ஷனுக்காக நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் எந்த இன்டென்ஷனுக்காக, எந்த கருத்துக்காக இந்த மாதம் நீங்கள் உட்காந்து ஜெபமாலை ஜெபிக்கிறீங்களோ, இந்த மாதம் நீங்கள் இப்போ மட்டும் இல்லை கண்டினியூ பண்ணாத, நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறீங்களோ அடுத்த அக்டோபருக்குள்ளே இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். சொன்னார்ல, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது மலையே பெயர்த்து விடும். அப்போ சின்ன நம்பிக்கைக்கு அவ்வளோ வீரியம் உண்டு. அந்த நம்பிக்கையினால் பெரிய காரியங்கள் நடக்கும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் செயல்படணும். பாருங்கள், ஒரு வீட்டில் அப்பாவை விட அம்மாவுக்கு தான் பிள்ளைங்க மேலே அந்த கேர் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி அப்பானால் புரிஞ்சிக்க முடியாது தன் குழந்தைகளை. நான் தொப்புள் கொடி உறவு, அந்த அளவுக்கு அந்த அம்மா தன்னுடைய பிள்ளையை புரிந்து கொள்வார். தன்னுடைய நண்பர்கள் புரிந்து கொள்வதை விட ஒரு அம்மா அந்த மகனை நன்றாக புரிந்து வைத்திருப்பாள். அதுபோல தான் நமக்கு கொடுத்த அம்மாவும். நாம் கேட்பதற்கு முன்னமே நம்முடைய நிலைமையை நன்றாக அறிந்த ஒரு தாய். தான் கானாவூரில் நடந்துச்சு. கானாவூரில் போய் யாரும் போய் மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசுங்க, திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு யாரும் சொல்லலை. அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை மாதா அறிந்து மாதாவே போய் இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, பரிந்து பேசுகிறாங்க, இவங்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. அதுதான் அம்மா. புரிந்து கொள்ளாத, நாம் வெளியில் சொல்ல முடியாத காரியங்களையும் புரிந்து கொள்ளுகிற தாய். அப்போ அந்த தாய் எடுத்து நாம் போகும் பொழுது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும். ஆகவே இந்த மாதத்தில் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிப்போம். அந்த வெற்றியின் அன்னையிடமிருந்து நிறைய வெற்றிகளை நாம் பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.